viewers who are watching VRB Institute of Hindi. Our website ID is vrbinstitute.blogspot.com. Regular watch on YouTube, Google Plus and Twitter. Hi, this is Manu. நம்ம வந்து நாதான் தோஸ் அப்படிங்கற லெசன்ல வந்து செகண்ட் டிப்பனியா வந்து ஷியாமா அப்படிங்கற ஒரு कैरेक्टर பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். प्रेमचंद जी की कहानी नादान दोस्त के दो प्रमुख पात्रों में श्यामा एक है. ரெண்டு கேரக்டர்ல வந்து ஷியாமான்ற பொண்ணு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். वह छोटी लड़की है ஒரு சின்ன பொண்ணு. அது வந்து केशव की बहन है. केशवोடைய தங்கச்சி. वह अपने भाई से अधिक प्यार करती है. அவ வந்து அவ அண்ணனை ரொம்ப அதிகமா நேசிக்கிறா. उसके घर की कार्निस पर चिड़िए ने अंडे दिए. அவங்களுடைய கார்னிஸ் மேல வந்து ஒரு மேடை மேல வந்து ஒரு சின்ன சுட்டி குருவி வந்து முட்டை விட்டுருக்கு. उन अंडों के बारे में जानने की इच्छा दोनों भाई बहन को थी. அது வந்து தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு ஆதங்கம் வந்து ரெண்டு பேருக்குமே இருந்தது. அண்ணா தங்கைக்கு माता पिता को इनके सवालों का जवाब देने का समय नहीं था. அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து அவங்க கேள்விகள் கேட்ட இதுக்கு வந்து பதில் கொடுக்கிறதுக்கு நேரம் இல்லை. दोनों भाई बहन चिड़िए के अंडे की सुरक्षा में लग गए. அதை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த முட்டைகளை காப்பாற்றணும்னு நினச்சாங்க. பாயினே சப் காம் கியா. அண்ணா வந்து எல்லா வேலையும் செஞ்சாரு. உஸ்னே அண்டே தேக் லியே. அவங்க வந்து அண்டாவும் சாரி முட்டையும் பார்க்க தொடங்கினாங்க வந்து. பர் ஷாமாக்கோ ஊப்பர் சண்டை நஹி தியா. ஏன்னா வந்து அண்ணா வந்து அவளை மட்டும் மேலே ஏறி பார்க்கறதுக்கு விடலை. उसको डरता कि ஏன் பயந்தான்னா வா गिर जाएंगे तो मां डांटेगी. सपोज வந்து அவ கீழ விழுந்துட்டானா அம்மா வந்து அடிப்பாங்க. ஷாமா बचपन के स्वभाव के अनुसार भाई को डराती है कि ஏன்னா வந்து அவன் பெரியவன்றதுனால வந்து தங்கச்சி வந்து மிரட்டி வச்சிருக்கான் வந்து. अंडे ना दिखाओगे तो मां से कहूंगा. सपोज कहूंगी நான் நீ வந்து எனக்கு வந்து முட்டை அது வந்து காமிக்கலனா நான் வந்து அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருவேன் அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. बड़े भाई ने कहा कि डराया तो मारूंगा. सपोज வந்து நீ என்ன வந்து மிரட்டினேனா நான் வந்து அடிப்பேன் அப்படி சொன்னான். अंडे के टूट जाने पर दुखी ஷாமா मां से सारी बातें बता देती है. அம்மா கிட்ட வந்து அந்த முட்டை வந்து கீழ விழுந்து உடைஞ்சு போன உடனே எல்லா விஷயம் வந்து அம்மா கிட்ட சொல்லிட்டா. भाई के प्यार के कारण पहले मां से नहीं कहती. அண்ணன் மேல இருக்கிற பாசத்தினால ஃபர்ஸ்ட் வந்து முதல்ல வந்து அம்மா கிட்ட சொல்லல. कहानी में भाई बहन का अनोखा प्यारा दृष्टिगत होता है. அவங்க ரெண்டு பேரோடைய பாசம் வந்து இங்க வந்து நமக்கு வந்து சொல்லப்படுது வந்து. Thank you very much.